Hi, I am Muthukumar. I am a pre-college student. I am interested in game development. I will create a more different kind of games. ரீசெண்டாக நான் வந்து கில்லி மூவியை பேஸ் பண்ணி ஒரு கேம் கிரியேட் பண்ணேன். இந்த கேம்லாம் நான் எதில் டெவலப் பண்ணேன்னா, அதாவது கேம் டெவலப்மெண்ட்டில் பாப்புலராக நிறைய கேம் இன்ஜின்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன கேம் இன்ஜின்ஸ்னால் கோடாட், யூனிட்டி, அண்ட்ரியல். நான் வந்து மெயின்லி யூஸ் பண்ணுறது கோடாட். ஏன் கோடாட்னா கோடாட்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ். இதில் வந்து C++ அண்ட் ஜிடி ஸ்கிரிப்ட்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. இதில் 2D கேம்ஸ் 3D கேம்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோடாட் இன்ஜினை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் யூனிட்டி அண்ட் அண்ட்ரியல் வந்து அது வந்து ஹைலி ஸ்பெசிஃபிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். நீங்கள் வந்து அந்த இன்ஜினில் வந்து கேம் டெவலப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வேணும், அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் லைசன்ஸாக வேணும். அது இல்லாமல் மினிமம் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு. அது வந்து C# தெரிஞ்சுக்கணும், விஷுவல் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சுக்கணும், C++ தெரிஞ்சுக்கணும். விஷுவல் ஸ்கிரிப்டிங்னா என்னென்னா, விஷுவல் ஸ்கிரிப்டிங்னு வந்து நான் ப்ரோக்ராமிங் கேம் டெவலப்மெண்ட். நீங்கள் ப்ரோக்ராமே போட தேவையில்ல, கேம் டெவலப் பண்ணலாம். அது எப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அந்த நோடை கனெக்ட் பண்ணுற மூலிமா நம்ம ஒரு கேமை பில்டு பண்ண முடியும். நான் வந்து மெனுபர் தான் கிரியேட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட கேமோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இதில் வந்து நான் வந்து 2D நோடுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். நோட் 2D கிரியேட் பண்ணி அதுக்கு மெனு பார்னு ரீநேம் பண்ணிட்டு ஸ்ப்ரைட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இங்கே வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுவோம். பேக்ல இருக்க டெக்ஸ்சர்ஸ் இந்த ஸ்ப்ரைட் எதுக்கு யூஸ் பண்ணால் உள்ளே இருக்க கேரக்டர்ஸ் அதுக்கோசரம் இந்த ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு கண்ட்ரோல்ஸில் வந்து நான் வந்து எனக்கு வந்து பட்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ளே பட்டன் எக்ஸிட் பட்டன் கொடுத்துருக்கேன். இதுக்கான ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து நான் 2 ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். 2 ஃபங்க்ஷனு. ஒன்று வந்து நான் வந்து ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த சீனுக்கு எனக்கு மூவ் ஆகணும்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து எனக்கு வந்து இப்போ எக்ஸிட் நான் ப்ரெஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து எக்ஸிட் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் மெனு பார்ல கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இன்னொரு மெயின் சீன் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு நியூ நோட்க்கு 2D நோட் கிரியேட் பண்ணிட்டு கட் சீன் ரீநேம் பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிட்டேன். ஸ்ப்ரைட்ன்றது இமேஜ், நம்ம இமேஜ் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளேயர் கிரியேட் பண்ணிருக்கேன். எதுக்குன்னா நான் பண்ண கட் சீனை கேமுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன், ஸ்கிப் பட்டன். இப்போ வந்து அந்த கட் சீன் யாரும் அந்த வீடியோ பார்க்க வேணாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இங்கே ஸ்கிப் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் நான் பண்ண அந்த கட் சீன். நெக்ஸ்ட் ரீட்ரைன்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். இது எதுக்குன்னா இப்போ வந்து பிளேயர் இருக்கான். பிளேயர் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இடிச்சானா எனக்கு வந்து அதை இண்டிகேட் பண்ணும். பிளேயர் வந்து இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இடிச்சிட்டான், அதனால திரும்பி ரீட்ரை ஆப்ஷன், எக்ஸிட் ஆப்ஷன் ஒன்று கொடுக்கணும். அதனால ஒரு தனி மெயின் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணி அதுக்கு ரீநேம் டூ நோட் கிரியேட் பண்ணி ஸ்ப்ரைட் த்ரிஷா அண்ட் முத்துப்பாண்டி கேரக்டர் தூக்கி உள்ள வச்சுட்டு கலர் கொடுத்துட்டேன். கலர் கொடுத்துட்டு ஒரு பட்டன் வேல்யூ கிரியேட் பண்ணிட்டேன். 3 பட்டன் வேல்யூஸ், ரீட்ரை, அதுக்கு குவைட். இதுக்கான ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, நான் வந்து இதில் 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரீட்ரை பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து திரும்பி கேமுக்குள்ளே போகணும், எனக்கு எக்ஸிட் பட்டன் ப்ரெஸ் ஆகுனா வந்து கேம் விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்ஸ். இது வந்து ஆன் ஸ்கிரீன் கண்ட்ரோல்ஸ் மொபைலுக்கு யூஸ் பண்ணுறக்கோசரம் இது வந்து நான் கிரியேட் பண்ணேன். அப் பட்டன், ரைட் பட்டன், லெஃப்ட் பட்டன். இதில் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் பட்டன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டச் ஸ்க்ரீன் பட்டன் இந்த பட்டன் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் மொத்தம் வந்து 6 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு 6 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஃபங்க்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், இந்த சீனில் வந்து நான் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அங்கே உள்ள வந்து எனக்கு அப் பட்டன் ப்ரெஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் இன்புட்டை கொடுக்குறாங்க. அடுத்து ரிலீஸ் பண்ணால் அந்த இன்புட் வந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி எல்லா பட்டனும் நான் கொடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட் இதுதான் பிளேயர். இதுதான் பிளேயரோட ஜிபே. இந்த இதில் வந்து நான் ஒரு 3D கைனமெட்டிக் பாடி நோட கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3D மாடல் ஜிப்பை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நான் வந்து பில்டு பண்ணல 3D மாடல். இது வந்து நான் ஆன்லைன் சோர்ஸ் மூலியமாக தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் தளபதியோட கேரக்டர்ஸ் வச்சிருக்கேன், அப்புறம் த்ரிஷாவோட கேரக்டர் வச்சிருக்கேன். இந்த ஜியூஐ நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இங்கே வந்து இந்த காயின் வந்து எவ்வளோ பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கோசரம், டிஸ்பிளே பண்ணுறதுக்கோசரம் இது வந்து காயின்னு சொல்லி ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் ஐ கிரியேட் ஏ ரோடு. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டீசெண்டான ரோடு கிரியேட் பண்ணியிருக்கேன்.
and I give you two banner to the road. One is reference in Gilly movie and add my image to unauthorized person did not use my game project and release my game project. That's why I used that. And this is a enemy character in a game. It's like an endless subways of game. இந்த அதாவது ஜீப் மாடல் டெவலப் பண்ணி இதுக்கு வந்து ஏரியா 3D எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஏதாச்சும் இன்ட்ராக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம மேல பட்டுச்சுன்னா அதுக்கான இன்புட் வேல்யூஸ் என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் அதை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கோசரம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து மெஸ் இன்ஸ்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஈச் ஆஃப் த கார்னரும் எனக்கு வந்து முத்துப்பாண்டி போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த மெஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் என்னென்ன நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னா வெயிட்டிங் டைம் 2 3 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி எனக்கு வந்து இந்த ஜீப் வர டைமிங் என்ன 7 செகண்டுக்குள்ள வந்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் அந்த ஜீப்போட எத்தனை டைம் இடிக்குது அந்த ஜீப்பை எந்த லென்த்ல ரோட்ல வருது அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் எழுதிருவேன். அடுத்து வந்து காயின் காயின் வந்து இது வந்து நான் லியோன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு அரே 3D கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அந்த எலமெண்ட்டை வந்து ஏதாச்சும் இன்டராக்ட் பண்ணுச்சுன்னா அந்த காயின் வந்து ஆட் ஆகுற மாதிரி ப்ரோக்ராம்ல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட வெயிட்டிங் டைம் வந்து 7. இதுல வந்து எந்த லென்த்ல வேணும் அரே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் வந்து இதுல இடிச்சதுன்னா அந்த காயின் வேல்யூவோட ஆட் ஆயிரும். இதெல்லாம் தான் அந்த ப்ராசஸ் நான் வந்து கேம் கிரியேட் இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா ரோட்ல முத்து பாஞ்சவே விட்டு விட்டானே யார் அவன் அவனை அவன் மதுரை மண்ண தாண்ட கூடாதுடா. I love you.